அதாவது டெஸ்டினேஷன் பேஸ்னாவே அதுதான் சார். அதாவது எண்ட் யூசர் மட்டுமே தான் அதை வரியை பே பண்ணுறாரு. வணிகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய லாபத்துக்கு மட்டும் தான் பே பண்ணுறாங்க. அதாவது நான் 100 ரூபாய்க்கு ஒரு உற்பத்தியாளர் எனக்கு பே பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன், அவர் 10 ரூபா வரி போடுறான், 110 ரூபாய்க்கு எனக்கு கொடுக்குறாரு. இல்லை நான் 150 ரூபாய்க்கு திரும்பி விற்கும்போது 15 ரூபா சார்ஜ் பண்ணேன். அந்த 15 ரூபாயில் ஏற்கனவே என்னுடைய உற்பத்தியாளர் 10 ரூபா சார்ஜ் அதை கழிச்சிட்டு 5 ரூபாய்க்கு மட்டும் தான் டேக்ஸ் பண்ணுவேன். அதாவது என்னுடைய லாபத்துக்கு நான் பே பண்ணுவேன். நான் ட்ரேடர்னா 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்கிறேன்னா அந்த 2 ரூபாய்க்கு மட்டும் நான் ஜிஎஸ்டி பே பண்ணுவேன். 12 ரூபா கன்சியூமருக்கு பே பண்ணி 12 ரூபாய்க்கு உங்கள் டாக்ஸ் கட்டுருவாங்க. பழைய வரி சட்டத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ 100 ரூபாய் சார்ஜ் பண்ண 10 ரூபா டேக்ஸ்னா 110 ரூபா என்னுடைய காஸ்ட் ஆகிடும். 150 ரூபா ப்ளஸ் நான் 15 ரூபா சார்ஜ் பண்ணேன்னா எனக்கு எந்த வித ரிபேட்டும் கிடைக்காது. 15 ரூபாவே நான் பே பண்ணணும். ஸோ அதனால் வந்து பொருளுடைய விலை வந்து அதிகம். ஜிஎஸ்டியில் வந்து அந்த கொள்முதலில் செலுத்த வரியை வந்து கழிக்கிறதுனால விலைவாசி குறையும். அதுதான் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினுடைய நன்மை. டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎஸ்டி பற்றிய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த டிஎன் ஹெட்லைன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்களையும் எழுதி அனுப்புங்க. வணக்கம். டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இன்று நாம் நேர்காணல் காண இருப்பது ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல் சொசைட்டியின் தலைவர் திரு ஐயா செந்தமிழ் செல்வன் சார் அவர்கள். இன்று ஜிஎஸ்டி பற்றி பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் பெயர் செந்தமிழ் செல்வன். நான் 1976ஆம் ஆண்டிலிருந்து பதிவு பெற்ற விற்பனை வரி ஆலோசகராக தொழில் புரிந்து வருகிறேன். புதுவை தமிழ்நாடு மட்டுமல்லாது புதுவையிலும் பதிவு பெற்ற விற்பனையாளராக இருந்து வருகிறேன். தற்போது ஜிஎஸ்டி வந்த பிறகு ஜிஎஸ்டியும் பதிவு பெற்ற பிராக்டிஸ்டாக இருந்து வருகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன் மறைமுக வரியில் வந்த சில கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பயிற்சி வகுப்பு பல எடுத்து இருக்கிறேன். இப்போது ஜிஎஸ்டி வந்த பிறகு ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல் சொசைட்டி சார்பாக 180க்கும் மேற்பட்ட இணையவழி கூட்டங்களும் 25 நேரடி கூட்டங்களும் நடத்தியிருக்கிறேன். அது இல்லாத பிற தமிழ்நாட்டில் உள்ள பிற வரி சம்பந்தப்பட்ட குழுக்களில் தொடர்ச்சியாக வாரம் பேசி வருகிறேன். என்னுடைய முதல் புத்தகம் 2013ஆம் ஆண்டில் கணக்குகளை கையாள்வது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். திரும்ப 2வது புத்தகம் 2020ஆம் ஆண்டில் ஒரு சமூகத்தின் போராட்ட வரலாறு என்ற நூலை வெளியிட்டிருக்கிறேன். விரைவில் வந்து ஜிஎஸ்டி விநாயகா பற்றிய கேள்வி பதில் பற்றிய ஒரு புத்தகம் ஒரு 400 பக்க அளவில் வெளிவர இருக்கிறது. அது இல்லாமல் தமிழில் வளர்த்தொழில், வணிகமணி, தமிழ் தொழிலுகம் போன்ற பல பத்திரிகைகள் தொடர்ச்சியாக தமிழில் ஜிஎஸ்டி பற்றி தொடர்ச்சியாக எழுதி வந்திருக்கிறேன். சார், ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டினா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்குது சார். ஜிஎஸ்டினா என்ன சொல்கிறாங்கன்னா ஜிஎஸ்டினா கவர்மெண்ட் வசூல் பண்ணுறது, இந்த மாதிரி ஜிஎஸ்டி அது மாதிரி காமன் ஒப்பீனியன் தான் இருக்குது. இப்போ ஜிஎஸ்டினா ஃபஸ்ட்டு என்ன சார்? அதாவது ஜிஎஸ்டி என்பது வந்து ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்டு வரி. டெஸ்டினேஷன் பேஸ் வரி அப்படின்னா எந்த இடத்தில் உபயோகப்படுத்துகிறார்களோ அந்த இடத்தில் மட்டுமே வசூலிக்கப்படும். அதாவது முந்தைய வரி சட்டத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போது முதல் உற்பத்தியாளர் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளுக்கு வந்து 10% கொடுக்குறாரு அப்படின்னா இரண்டாவது ஹோல்சேல் டீலர் என்ன பண்ணுவார், 110 ரூபாவுக்கு ஆகும் அவருடைய காஸ்ட்டு. அவர் 150 ரூபா ப்ளஸ் 15 ரூபா டேக்ஸ் போட்டு 165 ரூபாய்க்கு விற்பார். இந்த ஜிஎஸ்டியை பொறுத்தளவில் அந்த முதல் செலுத்திய வரி இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளீட்டு வரியாக எடுத்து அவர் விற்பனை செய்யும் 15 ரூபா வசூல் பண்ணார். அதை கழித்து கொண்டு மீதி 5 ரூபாய் மட்டுமே செலுத்தினால் போதும். இதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து 20 ரூபாய் வந்து விலை குறைப்பு ஏற்படுது. இது வந்து பியூர்லி டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். டெஸ்டினேஷன் பேஸ்டுனா சேவையோ பொருளோ எங்கே உபயோகப்படுத்திருக்கோ அந்த இடத்திற்குரிய அரசாங்கமோ இல்லை ஸ்டேட்டோ அதுக்குரிய டேக்ஸை பே பண்ணுவோம். ஆக்சுவலி எப்படின்னா அந்த எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாரோ அதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி கட்டினா அவருடைய லாபத்திற்கு மட்டும் சரியாக சொன்னீங்க. அது லாபத்திற்கு மட்டும் உங்களுடைய வரியை அவர் செலுத்துறாருன்னு வச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எண்ட் யூசர் தான் முழு வரியும் செலுத்துறாரு கடைசியில். சார் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நான் ஒரு ப்ரொப்ரேட்டரு, நான் வந்து எத்தனை ஜிஎஸ்டி வேணால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க சார். இல்லை, இது வந்து பேன் பேஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஜிஎஸ்டி பொறுத்த பேன் பேஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த பேன் நம்பரை உபயோகப்படுத்தி எத்தனை ஸ்டேட்டு எல்லா ஸ்டேட்லையுமே பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டேட்லையுமே பண்ணலாம். ஆக்சுவலி தமிழ்நாட்டிலேயே மல்டிபிளாக பண்ண முடியுமா? வர்டிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதில்
அதாவது வேறு வேறு வணிகங்கள் பண்ணிங்கன்னா பண்ணலாம், ஒரே வணிகத்துக்கு பண்ண முடியாது. இப்போ லேப்டாப் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கீங்க. திடீர்னு ஃபர்னிச்சர் டீல் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை டீல் பண்ணலாம். அந்த பேன் பேஸ் ரிஜிஸ்ட்ரேஷனில் கடைசியாக வந்து இசட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ப்ராக்கெட்டில் இருக்கும். அதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனாக பண்ணிங்கன்னா 1ன்னு கொடுத்துருப்பாங்க, 2வது ரிஜிஸ்ட்ரேஷன் 2ன்னு கொடுப்பாங்க. அது 7 ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் அதை பர்மிட் பண்ணுறாங்க. ஸோ 7 ரிஜிஸ்ட்ரேஷன் வேறு வேறு வணிகங்களாக இருக்கணும், ஒரே வணிகத்துக்கு பண்ண முடியாது. ஒரு ஃபஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் லேப்டாப்னா 2வது ரிஜிஸ்ட்ரேஷன் லேப்டாப் பண்ண முடியாது. அது இல்லாமல் ஒரு ஃபுட்வேர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஸ்டேட்னா எத்தனை ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்லேயே வந்து வேறு வேறு வணிகங்கள் பண்ணும்போது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம். வேறு ஸ்டேட்னா வந்து எத்தனை ஸ்டேட்டில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேனோ அத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணிக்கலாம். அதாவது பேன் பேஸ் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து வரி ஏய்ப்பு செய்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகிட்டா, நீங்கள் முன்னாடிலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா போய் வேறு பேரில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து ஆரம்பிக்க முடியாது. அந்த பேன் வந்து காமிக்க ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, அது கேன்சல் ஆகிடுச்சு. முதல்ல அதே மாதிரி அதுக்கு ஏதாவது வரி செலுத்த வேண்டியிருந்தால் அது வந்து வரி செலுத்தினீங்கன்னா தான் அதை அடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி வரி செலுத்தாமல் ஒரு வருஷம் ஓடிட்டு திரும்ப ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கான வட்டி அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். எந்த காலத்துலையும் வந்து நீங்கள் வரி செலுத்தாமலோ இல்லை அதற்குரிய அபராதத்தை செலுத்தினாலும் ஸோ பதிவு கேன்சல் ஆன ஒரு டீலை வந்து புது வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியாது. அது ப்ராப்பராக அது அந்த ஆஃபீஸரை போய் பார்த்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை சப்மிட் பண்ண பிறகு தான் வேறு ரெஜிஸ்ட்ரேஷனே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆமாம். இ காமர்ஸ் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஜிஎஸ்டி பே பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க சார். ஆமாம், இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா இ காமர்ஸ் பிஸ்னஸ் மட்டுமே பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரி கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா அந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கே ஜிஎஸ்டி மேண்ட்ரின்னு வந்துருது இல்லையா? ஆமாம் ஆமாம், எங்கே போனாலே ஜிஎஸ்டி தான் மேண்ட்ரி அப்படின்னு வருது. அதனால் கண்டிப்பாக அவங்க பே பண்ணி தான் சார். இந்த ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டிஆர் 3 படிவங்கள் இருக்கு இல்லையா, அதை நான் லேட்டாக பண்ணால் எனக்கு என்ன பிரச்சனைகள் வரும்? லேட்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ், அதாவது நீங்கள் விற்பனை செய்கிறீங்களா, அவங்க இன்புட் டேக்ஸ் அதாவது உள்ளீட்டு வரி வரவு எடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் உள்ளிட்டு அது ஃபைல் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணியிருக்கோம். பேமெண்ட்டு தான் 3Bங்கிறது. முன்னாடிலாம் வந்து பேமெண்ட் பண்ணாமே வந்து ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க. மாத கணக்கில் பேமெண்ட் மட்டும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால இப்போ சட்டத்தை திருத்தியிருக்காங்க. அதாவது பேமெண்ட் பண்ணாமல் ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியாது, அடுத்த மாதத்துக்குள்ளே பண்ணலாமே அப்படின்றது திருத்தியிருக்காங்க. அதனால் குறிப்பிட்ட காலத்தில் பே பண்ணுறதுனால உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு வந்து உள்ளீட்டு வரி வரவு கிடைக்காதுன்றது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து லேட்டாக ஃபைல் பண்ணதுக்கான வட்டி அபராதம் ரெண்டுமே வரும். சிறு வணிகர்கள் வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ன்றது வந்து சாதாரண இதுவே போதும், அதுக்காக தனியாக ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வரணும் அவசியம் கிடையாது. ஆனால் ஜிஎஸ்டியை பொறுத்தளவில் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அதை உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்லி அரசாங்கமே கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு அது தெரியுது இல்லை, போர்ட்டல் உள்ள போய் பார்த்தா தெரியும். அந்த வசதியை உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ ஆக்சுவலி என்ன சொல்கிறீங்கன்னா கவர்மெண்ட்டே ஃப்ரீ சாஃப்ட்வேர் தந்திருக்காங்க, அதுவே உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்லாம். இல்லை, அதாவது வந்து ஒருத்தர் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமே இருக்காருன்னா அவரை வந்து ஜிஎஸ்டி பர்வியில் கொண்டு வர்றதுக்கு எப்படி அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டி ஆக்ட்லேயே இருக்குது. அதாவது ஒருத்தர் வந்து வணிகம் பண்ணுறாரு ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா அவர் அந்த இடத்த போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவருக்கு கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இது பழைய சட்டத்தில் அந்த மாதிரி கிடையாது. பழைய சட்டத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் பில்லாம் வணிகம் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒருத்தர் உள்ளே போய் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஜிஎஸ்டி சட்டத்தில் வந்து அவருக்கு சந்தேகம் இருந்தால் எந்தவித அவருடைய ஆத்தரைசேஷன் இல்லாமல் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சோம் மோட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அவரை வலுக்கட்டாயமாக போய் அவருக்கு பதிவு பண்ணி நீ வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி செய்கிறதுக்கான பவர்ஸ் இருக்குது. அப்படி பண்ணிவிட்டு அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை அவர் வரி செலுத்தலை அப்படின்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோ அட்டாச் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து ஜிஎஸ்டிக்கு உண்டு. ரெண்டாவது இப்போ வந்து உங்களுக்கு பதிவு பண்ணாமல் வணிகம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து வணிகர்கள் வந்து உள்ளே வரவங்க வந்து அதாவது உங்களுடைய நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர வணிகர்கள் எல்லாமே இவே பில் போட்டு இன்வாய்ஸும் போட்டு உள்ளே வந்தால் தான் வந்து இங்கே ரோவிங் ஸ்குவாட்னு சொல்கிறாங்க இல்லையா,
அவங்க வந்து செக் பண்ணும்போது கரெக்டாக இருந்தால் மட்டுமே வந்து உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வந்து அடையும். முன்னாடி மாதிரி வந்து பில் இல்லாமல் வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு. சரி, இதுன்னு கேட்குறேன் சார். இவே பில் எதுக்காக போடணும்? ரோவிங்ஸ் கார்டுனா அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? அதாவது இவே பில் அப்படின்றது வந்து இப்போ வந்து ஆண்டுக்கு 5 கோடிக்கு மேலே செய்கிறவங்களுக்கு இவே பில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆண்டுக்கு 5 கோடிக்கு மேலே இருக்கவங்க வந்து இவே பில் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பும் பொழுது அந்த இவே பில் இருந்தால் மட்டுமே வந்து அந்த பொருள் வந்து எந்தவித பிரச்சனை இல்லாமல் போய் அடையும். இல்லைன்னா இப்போ வந்து இப்போ பறக்கும் படை அப்படின்றாங்களே, அந்த பறக்கும் படையில் இருக்க அலுவலர் வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி இவே பில் இல்லைன்னா அதை நிறுத்திட்டு அந்த டிரான்சாக்ஷன் மேலே அவங்க வரியோ அபராதமோ விதிக்க முடியும். அதனால் இவே பில்ன்றது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க. சார், ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி டாக்ஸேஷன் இருந்தது இல்லையா? அது வந்து எந்தெந்த டாக்ஸேஷன்லாம் வந்து ஜிஎஸ்டியோட கனெக்ட் ஆகிருக்கு சார்? அதாவது இதுக்கு முந்தைய காலத்தில் வந்து மத்திய அரசு ஒரு 8 விதமான வரிகளை வைத்து வந்தது. மாநில அரசு வந்து ஒரு 5-6 விதமான வரிகளை வைத்து வந்தது. அதெல்லாம் இணைச்சி ஒரே வரியாக ஜிஎஸ்டியில் கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசு வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, அப்புறம் டியூட்டி ஃபார் எக்ஸைஸ், அதாவது மெடிசன் அண்டு டாய்லெட் ப்ரிப்பரேஷன்ஸு, அப்புறமேலே அடிஷ்னல் டியூட்டி அண்ட் எக்ஸைஸ் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் ப்ரொவிஷன்ஸு, அப்புறம் அடிஷ்னல் டியூட்டிஸு, ஸ்பெஷல் டியூட்டி ஃபார் கஸ்டம்ஸு, சேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் டேக்ஸு, அப்புறம் சென்ட்ரல் சர்சார்ஜ் அப்படின்னு ஒரு வரி இருந்தது. ஸ்டேட்டை பொறுத்தவரை வந்து ஸ்டேட் டேக்ஸ் இருந்தது, சென்ட்ரல் லக்ஸுரி டேக்ஸ் இருந்தது, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது, நுழைவு வரி இருந்தது, சினிமாவுக்கெல்லாம் போகிறாங்களே என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அது இருந்தது, அப்புறமேலு சர்ச்சார்ஜஸ் இருந்தது. இந்த வரிகள் இத்தனை வரைக்கும் வந்து முந்தைய காலகட்டத்தில் வந்து இருந்த இத்தனை வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வணிகர்கள் ஸ்பெஷலிஸ்ட் வேணும்னா இப்போ 8 வரி இருக்குன்னா 8 வரைக்கும் தனியாக ஸ்பெஷலிஸ்ட் அவங்க என்கரேஜ் பண்ணணும். ஸ்டேட்டில் 5 வரிகள் இருக்குன்னா 5 ஸ்பெஷலிஸ்ட்டை என்கரேஜ் பண்ணணும். இப்போ ஜிஎஸ்டி வந்ததும் எல்லாத்தையும் மெர்ஜி பண்ணிட்டனால ஒரே கன்சல்டன்ட்டையோ அப்பாயிண்ட் பண்ணால் போதும். இதனால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் மெர்ஜி பண்ணனால அகில இந்திய அளவில் வந்து எப்படி வருமான வரிக்கு ஒரே மாதிரி இருக்கோ அதே மாதிரி ஜிஎஸ்டி அகில இந்த அளவில் வந்து ஒரே வரியாக இருக்கிறது. அதனால் கன்சூமர்களுக்கு விலை குறையும், மேனுஃபேக்சரர்ஸ் அதாவது உற்பத்தியாளர்களுக்கு வந்து அவங்களுக்கும் உள்ளீட்டு வரிகள் கிடைக்கும். அதாவது அவங்க கொள்முதல் செய்யும் பொருள் அல்லது சேவை மீது செலுத்தும் வரி வந்து அவங்க விற்பனை செய்யும்போது அதை நேர் செய்து கொள்ளலாம், அதை குறைத்து விற்பனை செய்யலாம். ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கான்செப்ட் இருந்தது இல்லையா முன்னாடி? அது எல்லாத்தையும் வந்து ஒரே சிஸ்டமாக கொண்டு வந்துட்டாங்க இல்லையா சார்? ஆமாம். அதாவது ஜிஎஸ்டியால் என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான வரிகள் இருந்தது. இப்போது தமிழ்நாட்டில் ஒரு வரி இருந்தது, கர்நாடகானா அதில் ஒரு வரி இருந்தது, தெலுங்கானா அதில் ஒரு வரி இருந்தது. அந்த மாதிரி இந்த வரிகளெல்லாம் வந்து ஒரே நாடு முழுவதும் எல்லா பொருள்களுக்கும் ஒரே வரியாக ஜிஎஸ்டியில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன லாபம் அப்படின்னா, எந்த மாநிலமும் அந்த பொருள்கள் மீது வரியை குறைக்கவோ கூட்டவோ முடியாது. இந்த வரியை வந்து கூட்டுறதோ குறைக்கிறதோ வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு மட்டுமே அதற்கான அதிகாரம் உண்டு. ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்தவரை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் இருக்கிற நிதியமைச்சரும் உறுப்பினராக இருப்பாங்க. ஒரு பொருள் மீதான வரியை குறைக்கவோ கூட்டவோ வேண்டுமென்றால் எல்லா மாநிலமும் ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்கும் பொழுது அங்கே அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கணும். அதாவது மெஜாரிட்டியான மாநிலங்கள் ஒரு பொருளுக்கான வரியை குறைக்கவோ கூட்டவும் சொல்லியிருந்தாங்கன்னா மெஜாரிட்டியான அடிப்படையில் அந்த வரியை வந்து மத்திய அரசு ஜிஎஸ்டி சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்துவார்கள். இதனால் வந்து தனிப்பட்ட முறையில் எந்த மாநிலமும் வரியை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. இப்போ ஆக்சுவலி எல்லா மினிஸ்டர்ஸும் இருக்காங்கன்னா மேக்சிமம் வந்து யார் வந்து இதை அங்கீகரிக்கிறாங்களோ அது மூலமாக அது நடைபெறப்படுகிறது. அது ஜிஎஸ்டினால என்ன பெனிஃபிட்ஸு சார்? அதாவது ஜிஎஸ்டியானது என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எல்லாமே அதாவது
எல்லா பதிவுகளுமே வந்து தொழில்நுட்ப அமைப்பு மூலம் எளிமைப்படுத்தப்படுகிறது. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதோ இல்லை எந்த தகவலுமே வந்து ஆன்லைனில் கொண்டு வந்துட்டனால வலுவான தகவல் தொழில்நுட்ப அமைப்பு ஜிஎஸ்டி போர்ட்டலில் கிடச்சிருக்கு. இது வந்து எளிமையாகவும் வெளிப்படையாகவும் இருக்கும். இதை வந்து யாருனாலும் பார்க்கலாம், யாருனாலும் ஈஸியாக ஃபைல் பண்ணலாம். அது ஒன்று. அது அப்புறம் உள்ளீட்டு வரி வரவு இருக்கிறதுனால வந்து விலைவாசி குறையும். ஏன்னா கொள்முதல் உற்பத்தியாளர்லேருந்து இறுதியான கஸ்டமருக்கு போய் அடைகிற வரைக்கும் இருக்கிற உள்ளீட்டு வரி வந்து அந்த வணிகர்களுக்கும் உற்பத்தியாளரை கிடச்சிருக்கு. ஸோ எண்ட் யூசர் மட்டுமே தான் அந்த முழு வரியை செலுத்துகிறாரு. அதனால் விலைவாசி குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரே மாதிரியான வரி எல்லா பொருள்களுக்கும் இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான வரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நிர்வகிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். மத்திய அரசுக்கும் வந்து அதிக வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா உள்ளீட்டு வரி ஒரு வணிகர் வந்து அந்த கொள்முதலையோ இல்லை அவருக்கு பெரும் சேவையோ கணக்கு காட்டாமல் விட்டுட்டாருன்னா அவருக்கு வந்து அந்த உள்ளீட்டு வரி கிடைக்காது. அதனால் அவர் கண்டிப்பாக ஜிஎஸ்டி கீழ் பதிவு செய்து உள்ளீட்டு பதிவு செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார். அப்படி கட்டாயப்படுத்தப்படுவதனால் அவருக்கு என்ன லாபம் அப்படின்னா, அவர் கொள்முதல் மீது செலுத்தப்படும் எல்லா வரியும் அவருக்கு உள்ளீட்டு வரி வந்து விற்பனை செய்யும்போது வசூல் செய்யும் வரியில் கழித்து கொண்டு மீதியை கட்ட முடியும். இந்த மாதிரியான லாபங்கள் நிறையா இருக்குது. ஜிஎஸ்டியில் வந்து காம்போசிஷன் ஸ்கீம்னு ஒன்று சொல்கிறாங்க சார், அதுனா என்ன சார்? அதாவது காம்போசிஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து சிறு வணிகர்களுக்கான ஒரு வரி. இவங்க வந்து மற்ற வணிகர்கள் மாதிரி நிறையா டாக்ஸஸ் இருக்குது இல்லையா, 6%, 12%, 18%, 28%, அது மாதிரி எல்லா வரியும் வசூலிக்க வேண்டியதில்லை. 1% வரி மட்டும் வசூலித்தால் போதும். இது வந்து ஆண்டுக்கு 1.5 கோடி அளவிற்கு விற்றுமுதல் இல்லை சேவை செய்யும் வணிகர்களுக்கு மட்டுமே இந்த காம்போசிஷன் ஸ்கீம் அப்ளை ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் வந்து இந்த 1.5 கோடியை கணக்கெடுக்கிறதுக்கு வந்து ஒரே பேன் எண் கொண்ட வணிகத்துடைய மொத்த விற்பனையை கணக்கிட வேண்டும். அதாவது ஒரு வணிகர்களுக்கு இந்தியா முழுக்க ஒரு 5 பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த 5 பிரான்ச்சஸுடைய மொத்த வருமானத்தையும் கணக்கிட வேண்டும். ஏன்னா இது வந்து பேன் பேஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஜிஎஸ்டியை பொறுத்தளவில். அதனால் அதை அப்படி கணக்கிட வேண்டும். இதில் இது கலவை திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த காம்போசிஷன் ஸ்கீம் வந்து கலவை திட்டம்னு சொல்லுவாங்க. இதில் சேர தகுதியற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் ஐஸ்கிரீம் மற்றும் பான் மசாலா, அது புகையிலை பொருட்கள் உற்பத்தியாளர்கள் வந்து இந்த திட்டத்தில் வர முடியாது. ஒரு மாநிலத்தில் மற்றொரு மாநிலத்திற்கு இவங்க இந்த காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கவங்க விற்பனை செய்ய முடியாது. ஒரு என்ஆர்ஐ இங்கே வந்து இந்தியாவில் வியாபாரம் பண்ணார்னா அவர் காம்போசிஷன் ஸ்கீமை வந்து அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி எக்ஸம்ப்டட் பொருள், வரி விலக்கு அளிக்கப்பட்ட பொருள் விற்பனை செய்பவர்களும் காம்போசிஷன் ஸ்கீமில் வர முடியாது. இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் மூலம் பொருள் வழங்குபவர்களும் காம்போசிஷன் ஸ்கீமில் வர முடியாது. ஏன்னா இப்போ வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருடைய பிஸ்னஸ் அதிகம் ஆகிடுச்சு. இதை மாற்றுறதுக்காக அவங்க ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு வேளை விரைவில் நடந்தால் நடக்கலாம். தகுதியானவர்கள்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருக்குங்களா? தகுதியானவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, தகுதியானவர்கள்னா 1.5 கோடிக்கு கீழே யாருக்கு வருமானம் இருக்குது அத்தனை பேருமே தகுதியானவர்கள் தான். 1.5 கோடி கீழே யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து காம்போசிஷன் ஸ்கீமில் அனுபவிக்கலாம். இப்போ ஒரு வருடத்தில் வந்து வருடத்தின் நடுவில் 1.5 கோடிக்கு மேலே வந்து பிஸ்னஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து அந்த திட்டத்திற்கான இதை வந்து அனுபவிக்க முடியாது. இல்லை ரெகுலர் ஸ்கீமில் வந்து ரெகுலர் டேக்ஸ்லாம் பே பண்ண முடியும். அப்படி இப்போ டேக்ஸ் பே பண்ணும்போது இப்போ ஒரு வணிகருக்கு 12 மாதம் இருக்கும், 10வது மாதத்துலேயே 1.5 கோடியை தாண்டிட்டார் அப்படின்னா 11வது மாதத்துலேருந்து ரெகுலர் ஸ்கீமில் வரணும். அப்படி ரெகுலர் ஸ்கீமில் வரும்பொழுது அந்த அவர்கிட்ட என்ன ஸ்டாக் இருக்கோ, அதாவது காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு உள்ளீட்டு வரி பெற முடியாது. 1% டேக்ஸ் தான் பே பண்ணணும். அந்த டேக்ஸையும் வசூல் பண்ணக்கூடாது. பில்லில் வந்து அவங்க பேயிங் அண்டர் காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ரப்பர் ஸ்டாம்போ இல்லை பிரிண்டோ பண்ணணும். காம்போசிஷன் ஸ்கீமில் கட்டியில் கொடுக்குற விற்பனை பில் இல்லையா, விற்பனை பட்டியல்கள் மீது உள்ளீட்டு வரி வரவும் அதை வாங்குறவங்க எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இதை சில பேர் வந்து இதை
விரும்புறது கிடையாது. 1.5 கோடிக்கு மேலே என்னைக்கு தாண்டுதோ அன்னைக்கு அவர்கிட்ட என்ன இருப்பு பொருள் இருக்கோ அதன் மீது உள்ளீட்டு வரி எடுத்துக்கலாம். நியூ ஸ்கீமில் வரும். அதாவது ஜிஎஸ்டி வரனால பல நன்மை ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். ஒரே வரி இந்தியா முழுக்க. ரெண்டாவது வந்து இட் இஸ் ஓப்பன், எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடுறாங்க. அதனால் எல்லாத்தையுமே ஆன்லைனில் பண்ணிடுறாங்க. அதிகாரிகளை நேரடியாக சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ண அப்புறம் செக் போஸ்ட்லாம் எடுத்துட்டாங்க. செக் போஸ்ட்லாம் எடுத்ததுனால வணிகர்கள் வந்து ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்தை எளிதாக பொருள்களை எடுத்து செல்ல முடியும். அதுக்கான நேரமும் மிச்சம் ஆகுது. அதனால் ஜிஎஸ்டி வந்ததால் வந்து நன்மை தான் சொல்லணும். அதாவது தீமைன்னு சொல்கிறது தவறு. எப்படி தவறு அப்படின்னா, பில் இல்லாமல் வணிகம் செய்பவர்கள் தான் அது வந்து கஷ்டமான ஒரு இது இருக்கும். பிஸ்னஸ் கரெக்டாக பண்ணவங்களுக்கு இது உண்மையிலே நன்மை தயக்கிற ஒரு திட்டம் தான் இது. இந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தான் இது கஷ்டம். ஆமாம். கலவை திட்டத்தால் என்ன தீமைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு உள்ளீட்டு வரி, அதாவது ஐடிசின்னு சொல்கிறாங்க இல்லையா, உள்ளீட்டு வரி வந்து எடுக்க முடியாது. அப்புறம் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு வரி விதிக்கப்படாத பொருள்கள் மீது அவங்க வந்து விற்பனை செய்ய முடியாது. அதுதான் இதில் கிடைக்கிற தீமைகள். கவலை திட்டம். ஆமாம், கவலை திட்டம். சார், நாங்கள் வந்து ஜிஎஸ்டியிலேருந்து எக்ஸம்டட்னு சொல்கிறாங்க சார். ஜிஎஸ்டி எக்ஸம்டட்னா என்னது சார்? அது யாருக்கு எல்லாம் எலிஜிபிள் சார்? அதாவது ஜிஎஸ்டி எக்ஸம்டட்னா முற்றிலும் வரி விலக்கு அளிக்கப்பட்ட பொருள்கள். அதாவது ஃப்ரெஷ் காய்கறிகள், அதாவது இல்லையா காய்கறிகள், அதே மாதிரி ப்ரெட்டு, மில்க்கு, அதாவது பால், இந்த மாதிரி பொருள்களெலாம் வந்து வரி கிடையாது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரிஸ்ட், அதாவது விவசாயிகள் நேரடியாக விவசாயம் பண்ணி பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அதே வந்து ஒரு பொருளை வந்து ஒரு பாடம் பண்ணி ஒரு அதாவது நீண்ட நாள் உபயோகப்படுத்துறதுக்காக பதப்படுத்தப்பட்டு விற்கிறாங்கன்னா அதுக்கு வரி உண்டு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற எந்த பொருளுக்கும் வரி கிடையாது. இப்போ அவங்களாம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணலாமா, இல்லை ரெஜிஸ்டரே பண்ண தேவையில்லையா சார்? இல்லை, அதாவது சேவையை பொறுத்தவரை 20 லட்சம் வரைக்கும் ஆண்டுக்கு பண்ணுறவங்களுக்கு வரி கிடையாது. 20 லட்சத்துக்கு மேலே போனால் தான் பண்ணணும். பொருள்கள் விற்பனை செய்பவர்களை பொறுத்தவரை 40 லட்சம் வரைக்கும் ஆண்டுக்கு விற்பனை செய்வது வரைக்கும் வரி கிடையாது. அதுக்கு மேலே போனால் தான் பண்ணணும். இதில் வந்து எக்ஸம்டட் குட்ஸ் மட்டும், அதாவது வரி விலக்கு அளிக்கப்பட்ட பொருள் மட்டும் டீல் பண்ணுறவங்களுக்கு அந்த எந்தவித லிமிட்டே கிடையாது. எவ்வளோ லிமிட் இருந்தாலும் அது மட்டுமே டீல் பண்ணுறவங்களுக்கு வரி பதிவு செய்யணும்னு அவசியம் கிடையாது. இரண்டையும் சேர்த்து பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா, அதாவது வரி விலக்கு அளிக்கப்பட்ட பொருள், வரி உள்ள பொருள், அப்படி ரெண்டையும் சேர்த்து டீல் பண்ணுற வணிகர்களுக்கு வந்து பதிவு பண்ணுறதுக்கு இதே சேர்த்து தான் எடுத்துக்கணும். அதே சேர்த்து தான் டேர்னோவராக எடுத்துக்கிட்டு 40 லட்சம், ஒரு 10 லட்சம் வரி விலக்கு அதிகப்பட்ட பொருள், ஒரு 30 லட்சம் வரி உள்ள பொருள் டீல் பண்ணாருன்னா 40 லட்சமாக தான் எடுத்துக்கணும் வரி பதிவு செய்கிறது. ஸோ தனியாக டீல் பண்ணும்போது தான் முழுக்க விலக்கு இருக்குது, மொத்தத்துக்கு விலக்கு கிடையாது. நான் ஜிஎஸ்டி எடுக்கணும்னா என்ன பண்ணணும், எங்கே போய் நான் என்னோட ஜிஎஸ்டியை பதிவு பண்ணணும்? அதாவது ஜிஎஸ்டி பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் மேனுவலாக ஃபைல் பண்ணுவாங்க. அப்புறம் அதிகாரி ஃபைல் பண்ணி அதுக்கு ஃபைல் பண்ணதுக்கு முக்கியமான தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரொப்ரைட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்குரிய ப்ரூஃப் இருக்கணும். அதாவது வாடகை ஒப்பந்தமாக இருக்கணும். அவருடைய சொந்த இடமா இருந்தால் சொந்த இடத்துக்கு ஆன ப்ரூஃப், அதாவது அந்த இடத்த வாங்கினதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். வாடகை இடமா இருந்தாலும் அந்த இடத்திற்கான ப்ரொஃபஷன் டேக்ஸ் பெய்டோ இல்லை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பெய்டோ அந்த ப்ரூஃப் இருக்கணும். ஆதார் கார்டு இருக்கணும். அப்புறம் ஃபோட்டோ இருக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து இப்போ ஆன்லைன் தான் பதிவு பண்ணணும். நேரடியாக கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எடுத்து அட்டாச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது கிடைத்த உடனே இமீடியட்டாகவே வந்து ஒரு ஏஆர்என், அதாவது அப்ளிகேஷன் ரிசீவ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு வந்துடும். அது கிடைத்த 30 நாட்களுக்குள்ள டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருந்தால் முன்னாடிலாம் உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய வணிகர்கள் வந்து அதை பயன்படுத்தி இல்லாத இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இருக்கோ போய் பார்த்தா ஆக எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படின்ற காரணத்தினால நேரடியாக போய் அந்த இடத்த பார்த்துட்டு அதை இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமேலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் நேராக போய் பார்க்கறது மட்டும் இல்லை, இடத்துல இருக்கிற வணிகர்கள் வந்து அந்த போர்டு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது வணிகர்கள் உண்மையிலே இருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு அவரை உட்கார வச்சு ஒரு புகைப்படம் வரை எடுக்கிறாங்க, அந்த இருக்காரு அந்த இடத்துல அப்படின்னு.
எடுத்துகிட்டு ஆதார் ஆத்தன்டிகேஷன் பண்ணிவிட்டு அப்புறமேலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. இப்போ அது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா இல்லாத இடத்துக்கெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து நிறைய பேர் வந்து உள்ளீட்டு வரி எழுது சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஆன்லைனில் டாடாக ஒன்று கொடுத்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து. அது வராத காரணம் வணிகர்களான தவிர அரசு அல்ல. அதான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் 1 day ஏதாவது சப்மிட் பண்ணோன்னு வரும், அதுக்கப்புறம் 2 days 3 days ஆக்குனாங்க, அதுக்கப்புறம் 7 day, இப்போ 7 working daysன்னு நினைக்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் 30 daysக்குள்ளே வரணும். 7 working days தாண்டி மேக்ஸிமம் 10 நாளுக்குள்ளே வந்துடும். இது மாதிரி டைம் கொடுக்கறது வந்து தப்பு நடக்கூடாதுன்றதுக்காக தான் ஜிஎஸ்டி இது மாதிரி இப்போ இது வைக்கிறாங்க இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதான் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. அவங்க அந்த ஆன்லைனில் போய் எலக்ட்ரிசிட்டி பில் வேறு கொடுக்கணும். ரைட். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் கொடுத்தா அவங்க ஆன்லைனில் போய் வெரிஃபை பண்ணுவாங்க அந்த பெயர் கரெக்டாக இருக்கா. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணிங்கனாலும் அதை வந்து கவர்மெண்ட் ஆன்லைனில் போய் வெரிஃபை பண்ணுவாங்க. ஆதார் கார்டும் ஆன்லைனுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் பெரும்பாலும் உடனே கொடுத்துட்றாங்க. சரியாக இல்லாத பட்சத்தில் தான் நேரடியாக போய் பண்ணுறாங்க. சில பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு ரிட்டர்னே ஃபைல் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வணிகர்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து 3 மாதம் வரையும் காத்திருப்பாங்க. 3 மாதத்துக்கு ஒரு ரிட்டர்னை ஃபைல் பண்ணலை, அதாவது விற்பனை செய்ததுக்கான ப்ரூஃப் வந்து ஒவ்வொரு மாதம் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அதை ஃபைல் பண்ணாதவங்களுக்கு அதை பார்த்துட்டு இல்லை அப்படின்னா அதை கேன்சல் பண்ணுறதுக்கான பவர்ஸ் இப்போ அரசாங்கத்துக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அதாவது ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ண காலத்தில் இப்போ வந்து நிறைய எவேஷன்ஸ் நடக்குது, வரி ஏய்ப்பு நடக்குது அப்படின்ற காரணத்தினால வந்து இதெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வணிகரும் வந்து மாதாந்திர ரிட்டர்னும் ஃபைல் பண்ணலாம், குவார்டர்லி ரிட்டர்னும் ஃபைல் பண்ணலாம். அதை கரெக்டான நேரத்தில் ஃபைல் பண்ணணும். அதாவது பேமெண்ட் பண்ணுறதுக்கு வரி படிவம் 3B அப்படின்னு இருக்குது. அது வந்து ஒவ்வொரு மாதம், அதாவது அடுத்த மாதத்தில் போன ஏப்ரல் மாதம்னா மே 10ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணணும். அதுக்குரிய விவரங்களை வந்து தெரிவிக்கிறதுக்கு GSTR1 அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த GSTR1 அப்படின்ற படிவத்தில் வந்து அவங்க செய்த விற்பனையுடைய விவரங்களை எல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க கொள்முதல் இதுக்கான இன்புட்லாம் வரும், அதை தெரிவிக்கணும். தெரிவிச்சுட்டு விற்பனை அதிகமாக இருக்கும்போது இன்புட்டை கழித்துட்டு மீதிக்கு மட்டும் செலுத்தினா போதும். விற்பனை குறைவாக இருந்தது அப்படின்னா அந்த இன்புட்டில் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வரி செலுத்தாமல் அடுத்த மாதத்துக்கு அதை கேரி ஓவர் பண்ணலாம். அது GSTR 3Bன்னு சொல்லுவாங்க இல்லையா சார், 20ஆம் தேதிக்கு முன்னாடி பண்ணுறது. ஜிஎஸ்டியை பொறுத்தளவில் வந்து விற்பனை செய்யும்போது அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் என்னங்கன்னா B2B B2C. கரெக்ட் முக்கியமாக B2B B2C அப்படிம்பாங்க. B2B அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் 2 பதிவு பெற்ற வணிகர்களுக்கு இடையே நடக்கும் டிரான்சாக்ஷனுக்கு B2B அப்படின்னு பேர். அதனால் பதிவு பெற்ற வணிகர்களுக்கு விற்பனை செய்யும்போது BTB அப்படின்னு போடுவாங்க. அதுதான் GSTR 1 வந்து குறிப்பிடுவாங்க. B2C அப்படிங்கிறது வந்து எண்ட் யூசர், அதாவது உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு விற்பனை செய்கிறது தான் B2C அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பெரும்பாலும் வந்து மொத்தமாக குறிப்பிட்டுருவாங்க. ஒரே கஸ்டமர் வந்து 1.5 லட்சத்துக்கு மேலே ஒரு பொருள் வாங்கினாருன்னா அவருக்கு வந்து பெரும்பாலும் கஸ்டமர்ஸுக்கு வந்து பேர் போடாமல் பில்லை கொடுத்துருவாங்க, இல்லை வெறும் பேர் மட்டும் போடுவாங்க, அட்ரஸ் எல்லாம் போட மாட்டாங்க. 1.5 லட்சத்துக்கு மேலே விற்பனை செய்யும்போது அவருக்கு முழு முகவரியும் பேன் நம்பரும் போடணும்னு குறிப்பிட்டிருக்காங்க சட்டத்தில். அதனால் அவங்க விற்பனை செய்யும்போது அதுக்கு B2C அப்படின்னு. HSN கோட் பற்றி கேட்டீங்க. ஆமாம் சார். HSN கோட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் அப்படின்னு பேர். அதுக்கு ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமினிகல்ச்சர் அப்படின்னு பேர். அதுதான் HSN ஷார்ட்டாக சொல்கிறோம். அது வந்து உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொருள் பற்றிய விளக்கம் பற்றிய குறியீடு. அதாவது உலகில் அது அந்த முழு அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை நம்ம வந்து வாங்குகிறோம், அதாவது அந்த பொருளுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. அதாவது ஒரு லேப்டாப் வாங்கினீங்கன்னா அதுக்கு லேப்டாப் அப்படின்னு பேர் இருக்குது. உலகம் முழுவதும் எல்லாரும் அதை லேப்டாப்னு தான் சொல்லணும். வேறு பேரில் சொன்னாங்கன்னா நமக்கு வந்து வெளிநாட்டில் போயோ இல்லை மற்ற சைட்டில் போய் வாங்க முடியாது. அதுக்காக தான் அந்த HSN கோட் அப்படிங்கிறத உபயோகித்துருக்காங்க. HSN கோடில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பரை வந்து HSN லேப்டாப்புக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. இது மாதிரி வந்து குறிப்பிட்டாங்க ஒன்றா அந்த HSN கோடை போட்டால் அது லேப்டாப் அப்படின்னு காமிக்கணும். அதாவது உலகமுள்ள உள்ள பொருட்கள் முறையாக வகைப்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்துவது தான் HSN அப்படின்றாங்க. இது வந்து ஒரு ப்ராடக்ட்னா இந்தியா ஃபுல்லாக அந்த ஒரே HSN கோடு தான். உலகம் முழுக்க வந்து
ஒரு பொருள் வந்து HSN சொல்லி ஒரு குறியீடு கொடுப்பாங்க. இதுக்கு வந்து 500க்கு மேற்பட்ட பொருள்களுக்கு வந்து 6 இலக்க எண் கொடுத்துருக்காங்க. இது உலக சுங்க அமைப்பு, அதாவது WCO அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களால வந்து இந்த HSN கோடு உருவாக்கப்பட்டது. ஒரு பொருளுக்கு வந்து காமனாக வந்து ஒரே நேம் இருக்கணும் எல்லா உலகம் முழுக்க அப்படின்ற பர்பஸ்க்காக அதை உபயோகப்படுத்துகிறாங்க. இதே வந்து 1988 முதல் நடைமுறைக்கு வந்தது HSNது. இப்போ வந்து இதை வந்து 200க்கு மேற்பட்ட நாடுகளில் வந்து இதை உபயோகப்படுத்துகிறாங்க. இது உபயோகப்படுத்துறதுனால என்ன லாபம் அப்படின்னா, அந்த HSN கோடு மூலம் நம்ம என்ன பொருளை சொல்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா நம்ம ஒரு பொருள் பேர் சொல்லுவோம், அவங்க ஒரு பொருள் பேர் சொல்லுவாங்க, என்னன்னு தெரியாது. ஸோ HSN கோட் அப்படி உபயோகப்படுத்துறது வந்து ஒரு பொருளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான நம்பர். இது வந்து சேவையாக இருந்தால் அதுக்கு SAC அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சர்வீஸ் அக்கௌண்டிங் கோட் அப்படின்னு. ஸோ எப்படி வந்து நம்ம HSNக்கு ஒரு காமன் நேம் இருக்கோ, அதே மாதிரி சேவைக்கும் வந்து அதுக்கு SAC அப்படின்னு சொல்லுவாங்க. GSTயில் வந்து கட்டாய பதிவு யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருள்கள் மற்றும் சேவைகளை வந்து மாநிலங்களுக்கிடையே விற்பனை செய்பவர்கள் வந்து கட்டாய பதிவு. அதாவது அதர் ஸ்டேட்டுக்கு, ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு விற்பனை செய்கிறாங்களா, அவங்க வந்து கட்டாயப்பட்டது பதிவு பண்ணணும். அதே மாதிரி இந்தியாவில் நிலையான இடம் இல்லாமல் வணிகர்கள் வியாபாரம் செய்யணும், அதாவது NRI அவங்க வந்து இந்தியாவில் வந்து வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அவங்க கட்டாய பதிவு செய்யணும். அவங்களுக்கு வந்து இந்த சர்வீஸுக்கு இருக்கிற 20 லட்சம் 40 லட்சம் அப்ளை ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது மாநிலங்களிடையே விற்பனை செய்பவர்கள், 2வது NRI, 3வது வந்து மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் வணிகம் இல்லாத ஒரு சாதாரண வரி விதிக்கக்கூடிய நபர். அதாவது ஒரு மாநிலத்திலேயோ இல்லை ஒரு யூனியன் டெரிட்டரியிலையோ அவருக்கு ஒரு நிலையான இடம் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் வணிகம் செய்ய விரும்புகிறாரு அப்படின்னு வணிகம் செய்கிறாரு அப்படின்னா அவரும் கட்டாய பதிவு பண்ணணும். அதே மாதிரி ரிவர்ஸ் சார்ஜ் அடிப்படையில் பொருள் பெறுபவர் வந்து கட்டாயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் GST சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் உள்ளீட்டு சேவை வழங்குவார், அதாவது ISTன்னு சொல்லுவாங்க. அதாவது ISTனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு தலைமை அலுவலகம் இருக்கும், அவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், ஆல் இண்டியா இருக்கலாம், இல்லை அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கலாம். அந்த மாதிரி நிலையான பதிவு பெற்ற ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்க, இல்லை ஹெட் ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து எந்த பொருளை வாங்கவோ விற்பனையோ செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய கிளை அலுவலர்கள் சார்பாக வாங்குறதுக்கு விற்பனைக்கான ஏற்பாடுகளை செய்து அதை செய்வாங்க. அவங்களுக்கு வந்து ISD அப்படின்னு இன்புட் டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ISD பற்றி பின்னாடி வந்து நம்ம விரிவாக பார்க்கலாம். சரிங்க. அதாவது இந்தியாவுக்கு வெளியில் இருப்பாங்க, ஆனால் இந்தியாவில் விற்பனை செய்வாங்க. அவங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து கண்டிப்பாக ஒரு இது அதை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் சர்வீசஸ் வேண்டியிருக்கு. நீங்கள் இங்கேருந்து வெளிநாட்டில் இருக்க ஒரு நபருக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறீங்க, அவர் ரெடி பண்ணி கொடுக்குறாரு இல்லையா, அவர் வந்து கண்டிப்பாக அதை பதிவு பண்ணணும். ஏன்னா இந்தியாவில் இல்லை, ஆனால் இந்தியாவுக்கு விற்பனை செய்கிறாரு, ஆனால் தான் அவர் கட்டாயமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதே மாதிரி GST சட்டத்தில் வந்து எப்படி இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு TDSன்னு சொல்லுவாங்க, டேக்ஸ் டிடக்டட் அப்சோர்ஸ், அதே மாதிரி GSTயும் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது TDS டிடெக்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி TDS டிடெக்ட் பண்ணவங்களும் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருக்கோம், அவங்களும் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்பொழுது வந்து என்னோட GST இப்போ நான் தொடர விரும்பலை, GST நான் எப்படி அதை கேன்சல் பண்ணோம், எப்படி சார் அதை டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும்? அதாவது பதிவு நீக்கம் செய்யணும் அப்படின்னா என்னென்ன காரணங்களுக்காக பதிவு நீக்கம் செய்யலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது சில நேரங்களில் வந்து நம்ம அதிகாரி, அதாவது GST சட்டத்துக்கு உட்பட்ட அதிகாரியே பதிவு நீக்கம் செய்யலாம். அதுக்கு காரணத்தை அவர் சொல்லுவார், ஏதாவது சரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, இல்லை டேக்ஸ் பே பண்ணல அப்படின்ற காரணம், அதுக்காக பதிவு நீக்கம் செய்யலாம். அப்புறம் பதிவு நீக்கம் செய்த நபர் பதிவு செய்த நபர் இறந்துட்டார் அப்படின்னா பதிவு நீக்கம் செய்யலாம். அப்புறம் இது இறந்துட்டாரு, அந்த பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் அவங்களுடைய லீகல் ஹையர் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கூட அந்த சட்டத்தை பதிவை நீக்கம் செய்துட்டு அது புதுசாக தான் பண்ண முடியும். அந்த மாதிரி கேசஸ்லேயும்
பதவி நீக்கம் செய்யலாம். அப்புறமேலு அவர் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு, சோல் ட்ரேடராக. ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சேஞ்ச் பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும் விரும்பினாலும் அதுக்கு வந்து தனி ரிஜிஸ்ட்ரேஷன் தான் எடுக்கணும். அந்த நேரத்துலையும் கேன்சலேஷன் பண்ணலாம். இது சோல் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்ட்னர்ஷிப்பாக கன்வெர்ட் பண்ணும்போது ஏன் பதிவு நீக்கம் செய்யணும் அப்படின்னா, ஜிஎஸ்டியை பொறுத்தவரை அது பேன் பேஸ்டு. ஏன்னா இவருக்கு தனியாக பேன் இருக்கும், அவருக்கு தனியாக பேன் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து வணிகம் செய்யும்போது அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து தனியாக பேன் என்ன இருக்கணும். அதனால் பழைய இதை பதிவு நீக்கம் செய்துட்டு புதிய பார்ட்னர்ஷிப்புக்கு ஒரு பேன் நம்பர் அப்ளை பண்ணிவிட்டு தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவர் இறந்த 30 நாட்களுக்குள்ள ஃபார்ம் படிவம் REG படிவம் 16 அப்படின்னு இருக்கு. அந்த படிவத்தில் ஆன்லைனில் தெரிவிக்கணும் 30 நாளைக்குள்ளே. நேரடியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து தானாக முன் வந்து அதாவது வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுவாங்க. இந்த கேட்டகரிலாம் கண்டிப்பாக பண்ணணும்னு தெரியும். அந்த கேட்டகரிலாம் இல்லாமல் ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 40 லட்சமாக வரல, 20 லட்சமாக வரல, அவர் தானாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு விரும்பினார்னா அவர் தானாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் அவர் வந்து பதிவு நீக்கத்தை வந்து 1 ஆண்டு வரை பண்ண முடியாது. 1 ஆண்டு வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவர் கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷனை கீப் அப் பண்ணணும். அதனால் 1 ஆண்டு கழிச்சு தான் அவர் பண்ண முடியும். சரி, உரிய அலுவலர் அதாவது இப்போ தன்னால் வந்து ஆஃபீஸர் கேன்சல் பண்ணிடுறாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் எந்தெந்த சூழ்நிலையில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பதிவு பெற்ற வணிகர் வந்து அந்த ஜிஎஸ்டி சட்டத்தில் குறிப்பிட்ட விதிகளை மீறினார் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். காம்போசிஷன் ஸ்கீம் தொடர்ச்சியாக அதுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காரு, அவர் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அந்த குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை அப்படின்னாலும் அவர் வந்து பதிவு நீக்கம் செய்யலாம். மற்ற வணிகர்கள் வந்து தொடர்ச்சியாக 6 மாத காலத்திற்கு, அதாவது காம்படிட்டிவ்ல இருந்தால் 3 மாதம், மற்ற வணிகராக இருந்தால் தொடர்ந்து 6 மாதத்துக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா பதிவு நீக்கம் பண்ணலாம் சட்டத்தில் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போலாம் ரீசெண்டாக 1 மாதம் ஃபைல் பண்ணால் கூட பதிவு நீக்கம் செஞ்சிடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது தவறு. அந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் நம்ம வந்து அதிகாரியை சந்தித்து சட்டத்தில் அது மாதிரி ப்ரொவிஷன் இல்லைங்க பண்ண முடியாதுன்னு சொல்லணும். சொன்னாங்கன்னா ரிவோக் பண்ணி கொடுப்பாங்க. அதுமாதிரி தானாக பதிவு செய்த, அதாவது பதிவு செய்ததுக்கான வந்து 6 மாதம் வரைக்கும் வணிகமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதாவது 1 ஆண்டு வரைக்கும் அவருக்கு பண்ண முடியாதுன்னு ப்ரொவிஷன் இருக்குது. அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு வியாபாரமே பண்ணல, 6 மாதம் வரைக்கும் அவர் ரிட்டர்னை ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா அப்போது அவர் ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணலாம். அப்புறம் ஒரு தவறான தகவல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாரு, தவறான தகவல் கொடுக்குறாரு, அவரை பற்றிய விவரங்கள் இல்லை ஆதார் கார்டில் தப்பாக கொடுக்குறாரு, இல்லை இடத்த பற்றிய தகவல் தப்பாக கொடுக்குறாங்கன்னா அப்போது வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணலாம். அப்புறம் வெளி வழங்கல் செய்யாமல் வரிப்படிவம் மட்டும் ஃபைல் பண்ணியிருந்தாங்க, அதாவது அவுட்வர்ட் சேலே பண்ணலை ஆனால் ரிட்டர்ன் மட்டும் ஃபைல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதாவது கொள்முதல் செய்கிறாரு, சேல் பண்ண மாட்டேங்கிறாரு. அதுக்கு ஏன் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா, கொள்முதல் பண்ணிகிட்டே இருக்காரு மாதம் சேல் இல்லாமல் இப்படி இருக்கும், அப்போ பில் இல்லாமல் வியாபாரம் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய பேர் அந்த தவறை செய்கிறாங்க. பர்டிகுலராக வந்து ரீட்டெயில் சேல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் அந்த தவறை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் மாதம் ஒரு கிடையாது மொத்த சேலையும் போட்டு ஒரு பில்லு போட்டுருங்க. ஏன்னா அந்த மாதிரி இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணுறது இல்லாமல் அந்த உள்ளீட்டு வரி வந்தது இல்லையா, அதை வந்து பிளாக் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. அவங்க வந்து நீங்கள் இது இல்லாமல், அதாவது பில் இல்லாமல் விற்கிறீங்க அப்படின்ற அசம்ஷனுக்கு வந்துடுவாங்க. அதனால் அப்படி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பதிவை எப்படி நீக்கம் செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பதிவு நீக்கம் செய்கிறதுக்கு முன்னே வந்து ஒரு அந்த டீலருக்கு, அதாவது அதிகாரியை ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை அப்போ வந்து அந்த கன்சர்ன் பர்சனுக்கு ஒரு யார் அந்த வணிகரோ அவரை கூப்பிட்டு அவருக்கு விளக்கம் கேட்கணும். விளக்கம் கேட்காம வந்து பதிவு நீக்கம் செய்யக்கூடாது. அந்த வணிகர் பதிவு நீக்கம் செய்வதற்கான காரணத்தை வந்து அளிக்கிறதுக்கு வந்து GSTREG 17 அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் அவருக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும் டீலருக்கு, அதாவது அதிகாரி கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார், அதுக்கான பதிலை 7 நாட்களுக்குள் வந்து REG 18 அப்படின்றது மூலம் பதில் அவர் தாக்கல் செய்யணும். இது எல்லாமே ஆன்லைன் தான், ஆஃப்லைனில் எதுவுமே கிடையாது. வணிகர் வந்து வணிகத்தை நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணார்னா
அவர் வந்து உரிய அலுவலருக்கு விண்ணப்பம் இன்டிமேஷன் கொடுக்குறாரு இல்லையா, 30 நாட்களுக்குள்ள வந்து அதை அக்செப்ட் பண்ணி அதை அவங்க பதிவை நீக்கம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி REG 19 அப்படின்ற படிவத்தில் அதை உங்களுடைய பதிவை நீக்கம் செஞ்சிட்டோம் அப்படின்னு தெரிவிக்கணும். இந்த சில நேரங்களில் வந்து அதிகாரியும் நேராக முன் வந்து பதிவை வந்து ரத்து செய்கிறாங்க இல்லையா, அந்த நேரங்களில் வந்து அவர் படிவம் REG 19 மூலமாக 30 நாட்களுக்குள்ளே தெரிவிக்கணும். அதுக்குள்ளே தெரிவிக்காமல் இருந்தால் அது இன்வேலிட். அதே மாதிரி மையப்பொருள் மற்றும் சேவை சட்டத்தின் கீழே பதிவு நீக்கம் செய்திருந்தால், அதாவது சென்ட்ரல் CGSTன்னு சொல்கிறேன் இல்லையா, அது கீழே பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக SGSTயையும் பதிவு நீக்கம் செய்ததாக தான் அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டியை பொறுத்தவரை 3 வரியை வந்து பில்லில் சார்ஜ் பண்ணுவோம். அதாவது வித்தின் இந்த ஸ்டேட், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே விற்பனை செஞ்சால் SGST CGST பண்ணுவோம். SGST அப்படின்றது ஸ்டேட்டுக்கு போகும், CGSTன்றது சென்ட்ரலுக்கு போகும். அதனால் சென்ட்ரல் ஆக்ட் கீழே ஒருத்தர் ரிஜிஸ்ட்ரி கேன்சல் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்லேயும் கேன்சல் பண்ணதாக இருக்கும். இன்னொரு டேக்ஸ் வந்து ஐஜிஎஸ்டி என்பது வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது வேறு மாநிலத்துக்கு விற்பனை செய்யும்போது அது ஐஜிஎஸ்டி சார்ஜ் பண்ண முடியும். பதிவு நீக்கம் செய்யப்பட்ட வணிகரை வந்து அந்த மாதிரி பதிவு நீக்கம் செய்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன வரி செலுத்தணுமோ அரசுக்கு அதை வந்து செலுத்தினாதான் அவர் பதிவு நீக்கம் செய்யப்பட்டதாக அர்த்தம். எந்த சூழ்நிலையில் பதிவு நீக்கத்தை திரும்ப பெறலாம் அப்படின்னா, ஏதாவது தெரியாமல் பண்ணிட்டாரு, இல்லை திருப்பி அந்த வணிகரை தொடரணும் விரும்புகிறாரு அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உரிய அலுவலரை வந்து பதிவு செய்தவர் தனது சொந்த இயக்கத்தின் அடிப்படையில் நீக்கம் செய்திருந்தால் அந்த உத்தரவை நீக்கிவிட்டு அந்த பதிவு எண்ணை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர அதிகாரிக்கு அதிகாரம் இருக்குது. எப்படி அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இன்டிமேஷன் கொடுக்குறாரு இல்லையா, இன்டிமேஷன் கொடுத்ததும் அவர் GST-REG 21 அப்படின்ற படிவத்தில் பொது போர்ட்டலில் நேரடியாகவோ அல்லது ஆணையர் அறிவிக்கப்பட்ட ஒரு மையத்தின் மூலமாகவோ வந்து ஒரு அப்ளிகேஷன் திரும்ப ரீகால் பண்ணி ஃபைல் பண்ணலாம். இதில் வந்து மையத்தால் அறிவிக்கப்பட்ட ஒரு சென்டருங்கிறாங்க இல்லையா, அதாவது இந்த ஜிஎஸ்டி பதிவு பண்ணுறதுக்கு, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு எல்லாமே ஆன்லைனால அந்த விவரங்கள் தெரியலன்னா நம்ம பெரும்பாலும் ஒரு அக்கௌண்டன்ட்டையோ இல்லை ஒரு சிஏஓ ஒரு லீகல் கன்சல்டன்ட்டையோ தான் நாடுறோம். ஆனால் இவங்களுக்கு இந்த வசதியெல்லாம் செய்து தர்றதுக்கு மத்திய அரசே ஒரு சென்டர் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு. அதை உபயோகப்படுத்திக்கலாம். அது ஃப்ரீயாக, அது நிறைய பேருக்கு அந்த விவரங்கள் தெரியுதில்லை, அதை பயன்படுத்தவும் மாட்டேங்கிறாங்க. அந்த இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கலாம். பதிவு செய்த நபர் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை அப்படின்னாலும் பதிவு நீக்கம் செய்யலாம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாத மட்டும் இல்லை, எந்தவித வரியும் செலுத்தலைனாலும் அவரை பதிவு நீக்கம் பெறலாம். அப்புறம் பதிவு நீக்கத்தான விண்ணப்பத்தை திரும்ப பெறுவதற்கு வந்து தண்டத்தொகை மற்றும் தாமத கட்டணம் அதை வந்து செலுத்தியிருக்கணும். செலுத்தியிருந்தால் தான் அதை திரும்ப பெற முடியும். அதே மாதிரி வரி படிவம் தாக்கல் செய்யலை, வரி செலுத்தினாலும் அதற்குரிய தண்டம் மற்றும் வட்டி தொகையை செலுத்தியிருக்கணும். செலுத்தினால் மட்டுமே பண்ண முடியும். ஜிஎஸ்டி பொறுத்தவரையில் இது காமன் டு ஆல், யாருனாலும் உள்ளே போய் பார்க்கலாம், யாருடைய நம்பர்னாலும் பார்க்கலாம். ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலும் கூட போய் பார்க்கலாம், அதை பே பண்ணுறதுனாலும் போய் பார்க்கலாம். முன்னாடிலாம் வந்து அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, அவர் ரெஜிஸ்டர் டீலராக பார்க்கணுன்னா ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு ஜிஎஸ்டி சர்ச்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. நம்பர் தெரிஞ்சால் நம்பர் போடலாம், பேர் தெரிஞ்சால் பேர் போடலாம், அதுவும் தெரியலனா அந்த ஏரியா போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராயபுரம் அப்படின்னு போட்டிங்கன்னா ராயபுரத்தில் இருக்க எல்லாம், ராயபுரத்தில் யார் யார் ரெஜிஸ்டர் இல்லோ அந்த லிஸ்ட்டெல்லாம் அதில் பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியானது. அதுதான் வந்து எல்லாருக்கும் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலராக ரீட்டைல் சேல்ஸில் வந்து நிறைய பேர் வந்து பில் கொடுக்க மாட்டாங்க. பில் கொடுத்தாலும் அக்கௌண்ட்டில் வந்து ஏற்றது கிடையாது. அந்த மாதிரி வணிகர்களுக்கு வந்து நம்ம போய் பார்க்கலாம், பார்த்துட்டு அந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் டீலரா அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றரை மட்டும் வந்து இந்த கஸ்டமர்ஸ், அதாவது எண்ட் யூசர்ஸ் ஞாபகம் வச்சோம். என்ன கேட்டிங்கன்னா, எங்கேயுமே வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பில் வந்து நமக்கு கொடுக்கணும். கரெக்ட். இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கெலாம் போகிறீங்க, சாப்பிட்றீங்க,
பெரும்பாலான பெரிய ஹோட்டலில் பில் காப்பி கொடுக்குறாங்க. சின்ன ஹோட்டல் போனீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. வாங்கி ஒரு கம்பி இருக்கு அதை சொல்லி வச்சுக்கிடுவாங்க. நீங்கள் பில்லை கேட்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இதை வந்து அவங்க தெரிவிக்காமல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு கேட்குறதுக்கு எவரி ரைட்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ஜிஎஸ்டி நாம பே பண்ணி சார்ஜ் பண்ணிக்க நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. அதனால் அந்த பில் காப்பி கேட்கணும். அது வந்து வழக்கமாக கொண்டு போய் நல்லது. எங்கள் வீட்டு அருகாமலாம் வந்து இருக்கிற ஹோட்டலில் வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. நான் மட்டும் போனேன்னா கேட்பேன். நான் பார்த்ததுமே அந்த பில்லு ஸ்டாம்ப் அடித்து பெய்டுன்னு சொல்லி கையில் கொடுத்துருவாரு. அதனால் நம்ம பில் வாங்குறத வந்து வழக்கமாக வச்சுக்கணும். பில் இல்லாமல் நம்ம வாங்குறதுனால தான் அவங்களும் வந்து பில் இல்லாமல் சேல்ஸாக பண்ணுறாங்க. இந்த வாடகை வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தா, இப்போ கடை வச்சுருந்தா, அதை நான் ரெண்ட்டுக்கு விடுறேன். இதை பற்றி ஜிஎஸ்டி புரிதல்கள் நிறைய பேருக்கு இல்லை. அது எப்படி சார், அது எப்படி கையாளணும்? அதாவது வாடகை வருமானம் என்பது ஜிஎஸ்டி சட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் வரி கிடையாது. இப்போ வந்து ஜிஎஸ்டியை பொறுத்தவரை எந்த சர்வீஸ் ஆனாலும் சரி, எந்த பொருள் இருந்தாலும் அதுக்கு வரி உண்டு. வரி விலக்கு அளிக்கணும் அப்படின்னு அரசு விடும்னா அதுக்கு வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. பழைய சட்டத்தில் மாதிரி விலக்குகள்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது குறிப்பிட்ட பொருள்கள் தவிர சட்டத்தில் குறிப்பிட்டது. அதே மாதிரி வாடகை வருமானத்திற்கும் அது ஒரு சேவையாக கருதப்படுகிறது. ஏன்னா பொருள் மற்றும் சேவை சேர்ந்து தான் மதிப்பு கூட்டு வரி, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. அதாவது பொருள் அண்டு சேவை வரி சட்டம் தான் அப்படி. அதனால் அசையா சொத்துக்கு வாடகை வருவது வந்து ஜிஎஸ்டி இருக்குது. ஆனால் எல்லா வாடகைக்கும் அது பொருந்தாது. ஒரு குறிப்பிட்ட சில வாடகைக்கு மட்டுமே பொருந்தும். எந்த சூழ்நிலையில் வாடகை வருமானம் வந்து செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொத்து வணிக பயன்பாட்டிற்காக வாடகைக்கு விட்டாங்க அப்படின்னா அது வந்து இது வரிக்கு உட்படும். வீட்டு உபயோகத்திற்காக வந்து விட்டாங்க அப்படின்னா முழுமையாகவோ இல்லை பார்ட்லி விட்டாங்கன்னா அதுக்கு வந்து வரி கிடையாது. வீட்டு உபயோகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வாடகை போது சிஎஸ்சி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஏதாவது த்ரெஷ்ஹோல்டு லிமிட் இருக்கா சார்? த்ரெஷ்ஹோல்டு லிமிட், அதாவது வாடகை வருமானம் மட்டுமே ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா சேவைக்குடைய 20 லட்சம் இருக்கு இல்லையா, ஆண்டுக்கு 7 லட்சத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா பதிவு பண்ணணுன்றது 20 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா பதிவு பண்ணணும், ஜிஎஸ்டியும் வசூலிக்கணும்னு எல்லாத்துக்கும். 20 லட்சத்துக்கு கீழே இருக்குது. ஒரு வணிக நிறுவனம் அவர்கிட்ட வாடகைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஆர்சிஎம் பேசிஸ்லாம் வாடகை வருமானத்துக்கு வந்து 18% பே பண்ணணும். ஸோ வணிக நிறுவனத்துக்கு சொத்து வாடகைக்கு விடும்போது யார் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இப்போ மாதிரி கேட்டிங்க. வரி விலக்கு அறிமுகப்பட்ட வருமானம் வந்து ஜிஎஸ்டி கீழ் கண்டிப்பாக பதிவு செய்யணும். தன்னுடைய சொந்த சொத்தை வணிகத்திற்கு வழங்கினாலும் அவர் அதிலிருந்து 20 லட்சத்துக்கு மேல் அவர் வருமானம் கிடைச்சுன்னா அதுக்கு பதிவு செய்து தான் ஆகணும். ஸோ 20 லட்சம் குறைவாக செலுத்தினா அவர் செலுத்த வேண்டியதில் வாடகை இருப்பவர் அதுக்குரிய வரியை செலுத்தணும். ஸோ வாடகை விடப்பட்ட சொத்தின் மீது ஜிஎஸ்டி எப்படி கணக்கிடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மொத்த வாடகை தொகையின் மீது வசூலிக்கப்படும். அதாவது அவர் வந்து விலைப்பட்டியல் எழுப்பணும். ஆக்சுவலாக பதிவு செய்யப்பட்ட வணிகராக இருந்தால் அதுக்கு ஒரு பில் ரைஸ் பண்ணி அது மேலே சேவ் பண்ணணும். பதிவு செய்யப்படாத வணிகராக இருந்தால் ஏற்கனவே சொன்னபடி ஆர்சிஎம் பேசிஸில் பே பண்ணணும். சரி, அப்போது வாடகை கொடுக்கப்பட்ட சொத்தை பழுது பார்த்து புதுப்பிற்கான செலவுக்கு இப்போ வாடகை வருமானம் தான் நான் காட்டினேன், அப்போது நான் பெயிண்ட் அடிக்கிறேன், இல்லை ஏதாவது உடஞ்சதுகள்லாம் சரி பண்ணி கொடுக்குறேன், அந்த மாதிரி மெயின்டெனன்ஸுக்கு ஐடிசி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், வாடகை கொடுக்க சொத்து பழுது பார்க்கறது, பராமரிப்பு செலவு, அதாவது புரோக்கர் கமிஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உள்ளீட்டு வரி வந்து மூலதனமாக்கப்படாத அளவிற்கு மட்டுமே உள்ளீட்டு வரி இருக்குது. மூலதனமாக்கப்படாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் குட்ஸ் கீழே அது வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து உள்ளீட்டு வரி எடுக்க முடியாது. வீடு வாங்குறீங்க, வீடு வாங்கிட்டு பெயிண்ட் அடிக்கிறீங்க, ரிப்பேர் பண்ணுறீங்க, ப்ளம்பிங் பண்ணுறீங்க, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ரிப்பேர்லாம் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் உங்கள் கணக்கில் வந்து மொத்தம் 10 லட்சத்துக்கு வீடு வாங்குறீங்க, இது ஒரு 1 லட்சம் செலவுனா 11 லட்சம் அப்படின்னு காமிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு உள்ளீட்டு வரி வேறு கிடையாது. வெறும் 10 லட்சம் தான் காமிக்கிறீங்க. மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு போட்டோம்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் தனியாக காமிச்சிங்கன்னா அதுக்கு உள்ளீட்டு வரவை எடுக்கலாம். ஆனால் பிரிவு 17 கீழே இந்த சலுகைக்கு வந்து அனுமதி கிடைக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து ஒரு அந்த வணிகத்தின் பேர் ஞாபகம் இல்லை, சஃபாரியாக அது வரும். அந்த வணிகம் வந்து ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்துருக்காங்க. அந்த வழக்கில் ஒன்றும் ரிசல்ட் வரல. அவருடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, நான் வாடகைக்கு வருமானத்துக்கு, அதாவது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ்
ஷாப்பிங் மால் மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஓன் பண்ணியிருக்காரு. ஒரு 50 கடை வாடகை கொடுத்துருக்காரு, வசூல் பண்ணாரு. மெயின்டெனன்ஸுக்கு நான் ஏன் எடுக்கக்கூடாது? எப்படி பொருள்களுக்கு வந்து நீ உள்ளிட்டு வரி எனக்கு கொடுக்கணும்னு அது ஏனோ தெரியல. அரசாங்கம் வந்து இந்த ஒரு பிரிவில் மட்டும் உள்ளிட்டு வரி இல்லைன்னு இருக்காங்க. ஸோ அந்த சட்டத்தில் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் சரியான முடிவு கிடைக்கும். அது வரைக்கும் வந்து இது பிளாக் கிரெடிட் அப்படின்ற கேட்டகரியில் வந்து எடுக்கக்கூடாது. இப்போ சொந்தமாக ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, அதுக்கு சிமெண்ட் வாங்குறீங்க, பிரிக்கு யூஸ் பண்ணுறீங்க, ஆலையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அந்த இடத்த கட்டிட்டு அந்த இடத்த உங்களுடைய ஃபேக்ட்ரி ப்ரிமிசஸ்க்காகவோ இல்லை ஆஃபீஸ் யூஸ்க்காகவோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வரி செலுத்த முடியுமா? அதுக்கு வரி உள்ளீட்டு வரி எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. அதாவது ஃபிக்ஸட் அசட், அசையா சொத்து எதுக்குமே வந்து உள்ளீட்டு வரி வரவு எடுக்க முடியாது. இப்போ ஃபேக்ட்ரிக்காக ப்ரிமிசஸ் கட்டுறீங்க, எல்லாம் கட்டி முடிச்சு ஒரு இடத்துல மிஷினரி இன்ஸ்டலேஷன் பண்ணீங்கன்னா அதுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா மிஷினரி இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பிஸ்னஸ். அதாவது அந்த ஃபேக்ட்ரி ப்ரிமிசஸும் பிஸ்னஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க, இருந்தாலும் அது வந்து அசையா சொத்தாக வந்ததுனால அதுக்கு வந்து எடுக்க முடியாது. ஏன் அசையா சொத்துக்கு எடுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமான வரி சட்டத்தின் கீழே அதுக்கு வந்து தேய்மான செலவு, அதாவது டிப்ரிஷியேஷன் வேறு கிளைம் பண்ணுவீங்க. அதனால் 2 இதை ஒரு வணிகர் வந்து அனுபவிக்கக்கூடாது. 2 உள்ளீட்டு வரி வரவு ப்ளஸ் டிப்ரிஷியேஷன் 2மே அனுபவிப்பாங்க காரணத்துக்காக. டிப்ரிஷியேஷன் எடுத்துக்கலாம், இது மட்டும் எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. டிப்ரிஷியேஷன் எடுக்கிறதுலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் ஒரு மிஷினரி வாங்குறீங்க, ஒரு 1 லட்சம், அதுக்கு 10,000 வரி கட்டியிருக்கீங்க அப்படின்னா 1,10,000 அப்படின்னு போட்டு கணக்கில் ஃபிக்ஸ் அசட்டாக காமிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து டிப்ரிஷியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். டிப்ரிஷியேஷன் வந்து 1 லட்சம் மிஷினரி செலவு, 10,000 இன்புட் தனியாக காமிச்சிங்கன்னா அந்த இன்புட் டேக்ஸுக்கு வந்து நீங்கள் உள்ளீட்டு வரி பெற்றுக்கலாம். ஆனால் 1,10,000 அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா அதுக்கே டிப்ரிஷியேஷன் கிளைம் பண்ணிக்கிறீங்க டோட்டலாக அப்படின்னா அதுக்கு உள்ளீட்டு வரி எடுக்க முடியாது. அதுதான் அசையா சொத்தை பொறுத்தளவில். ஸோ ஒரு நபர் வந்து இப்போ குடியிருப்பு நோக்கத்திற்காக, அதாவது வணிக நோக்கம் இல்லாமல் ஒரு குடியிருப்பு சொத்தை வாங்குறாரு அப்படின்னா அதுக்கு வந்து வரி விதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்ததை இப்போ திரும்ப பெற்றுட்டாங்க. அது வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டட் 4ன்னு நினைக்கிறேன், தேதி வந்து 13/7/22 வந்திருக்கு. ஜிஎஸ்டின் கீழே ஒருத்தர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. அவர் சொந்தமாக ஒரு குடியிருப்பு சொத்து அதாவது இருக்குது. அப்போ வந்து அதை பதிவு செய்யாத நபருக்கு வாடகைக்கு விடுறாரு. அப்போ யார் வரி செலுத்தணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் அடிப்படையில் யார் குடியிருக்காரோ அவர் தான் கட்டணும். அவர் வந்து அந்த பில்டிங்கோட ஓனர் வந்து கட்ட மாட்டார். ஒரு காம்போசிட் ஸ்கீமில் இருக்கிற ஒரு டீலர் வந்து சொத்தை வாடகைக்கு விட்டார் அப்படின்னா அப்போ வந்து அவர் ஜிஎஸ்டி செலுத்தணுமானா ஆமாம், ஆர்சிஎம் ஜிஎஸ்டியில் அவர் செலுத்தணும். ஒரு தொண்டு நிறுவனம் இல்லை அறக்கட்டளை இல்லை ஒரு மத அறக்கட்டளை அவங்களுக்கெல்லாம் வரி விலக்கு உண்டா அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி வந்து பதிவு செய்யப்பட்ட தொண்டு நிறுவனமாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் பதிவு செய்கிற தொண்டு நிறுவனம் ஒரு மத அறக்கட்டளையாக இருந்தால் அதுக்கு வந்து ஜிஎஸ்டின்னு வரி விலக்கு கிடைக்கும். இது தொண்டு நிறுவனம் மத அறக்கட்டளை அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு சர்ச் இருக்குது இல்லை ஒரு டெம்பிள் இருக்குது, அதை ஒட்டி சொன்ன ஒரு இடம் இருக்குது, அதை வாடகைக்கு விடுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வரி விலக்கு அளிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பதிவு செய்ததாக இருக்கணும். அதாவது ட்ரஸ்ட்னால் ரிஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட்டாக இருக்கணும், சர்ச்சுனா அதுக்கு ரிஜிஸ்டர்டாக இருக்கும். அதன் கீழே ஒரு தொண்டு நிறுவனம் இல்லை அறக்கட்டளை அல்லது ஒரு மத அறக்கட்டளை வரி விலக்கு இது மொத்த வாடகைக்கு கிடைக்குமா அப்படின்னா கீழ்கண்ட நிபந்தனையை பூர்த்தி செய்தால் மட்டுமே வரி விலக்கு. என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாடகைக்கு விடப்படும் அறைகள் வந்து நாள் ஒன்றுக்கு 1000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கணும். அதாவது லாட்ஜிங் ஹவுஸ் மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இதில் வந்து வாடகை ஒரு நாள் வாடகை வந்து 1000க்கு கீழே இருக்கணும், இருந்தால் மட்டுமே கிடையாது. அப்புறம் திருமணமானம் அல்லது திறந்த வெளி பகுதிக்கு ஒரு நாளைக்கு 10,000 குறைவாக இருக்கணும். திருமணத்தை வாடகைக்கு விடுறாங்க இல்லை ஒரு ரிலீஜியஸ் மீட்டிங் வாடகை விடுறாங்கன்னா அந்த இடம் 10,000க்கு கீழே இருக்கணும், அப்போ தான் வரி விலக்கு இருக்கும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா அதுக்கு வரி உண்டு. அதே மாதிரி ஒரு வணிக நிறுவனத்திற்கு வாடகைக்கு விடுறாங்க அப்படின்னா அப்போவும் மாதத்திற்கு வாடகை 10,000க்கு கீழே இருந்தால் மட்டுமே வரி விலக்கு வந்து, மேலே இருந்ததுன்னா கிடையாது.
லேண்ட் ஓனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொத்து வந்து வாங்குறதுக்கோ இல்லை இதுக்கோ வந்து புரோக்கர் கமிஷன் கொடுக்குறாரு. அதுக்கு வந்து அவருக்கு ஐடிசி எடுக்க முடியுமா அப்படின்னு, இல்லை ஜிஎஸ்டி யார் செலுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொத்து தரகருக்கு நில உரிமையாக வழங்கப்படும் கமிஷனுக்கு ஜிஎஸ்டியின் கீழே கண்டிப்பாக வரும். இதில் வந்து ஜிஎஸ்டியின் கீழ் பதிவு செய்து நில உரிமையாக ஜிஎஸ்டி வசூலிக்க வேண்டும். சொத்து கமிஷன் கொடுத்துருக்கோம், ஜிஎஸ்டி போடணும். அது ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன்லாம் கிடையாது. அது மாதிரி ஒரு மருத்துவ வளாகம், அதாவது ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் ஒரு பகுதியை வந்து வாடகைக்கு விடுறாரு அப்படின்னா அப்போ வரி செலுத்தணுமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவமனை குத்தகைக்கு வாடகை விட்டு ஜிஎஸ்டி விட்டுருந்தால் அது ஜிஎஸ்டி விதிக்கப்படும். இதை வந்து ஏற்கனவே தாதா ஹெல்த் கேர் சென்டர் அப்படின்ற வழக்கில் ஒரு உயர்நீதிமன்ற வழக்கம் இருக்குது. அதில் வந்து வரி விதிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறோம், நான் ஜிஎஸ்டி கீழே வருவேனா மாட்டேனா, வந்தால் என்ன பண்ணணும்? இல்லை, அதுதான் அந்த கண்டிஷன். அதாவது வர வருமானத்தில் வந்து நீங்கள் வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸுக்கு விட்டுருந்தீங்கன்னா 10,000 கீழே இருக்கணும் ஒரு நாள் வாடகை. அரை வாடகை விட்டிங்கன்னா 1000 ரூபாய் கீழே. அப்படி இருந்தால் மட்டுமே எக்ஸம்ஷன், இல்லைன்னா டேக்ஸ். அதாவது இப்போ நன்கொடைக்கு ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து டைட்டன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் செக் பண்ணுறாங்க, ஐடியில் டிக்ளேர் பண்ணால் செக் பண்ணுறாங்க. அதனால் பல கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன்லாம் இப்போ வாங்க முடியல. அதே மாதிரி முஸ்லீம் இன்ஸ்டியூஷனும் கிடைக்க முடியல. ரெண்டாவது வந்து இப்போ அந்த பர்டிகுலராக தப்பாக எடுத்துக்கிட்டாதீங்க, முஸ்லீம் இன்ஸ்டியூஷன் கொடுத்ததில் வந்து அவங்க ஃபோக்கஸாக வந்து 50 பேர் படிக்கிறாங்க, 100 பேர் படிக்கிறாங்க அப்படின்னு கணக்கு கொடுத்து அந்த எக்ஸம்ஷன் அவைல் பண்ணாங்க. அதனால இப்போ யார் யார் சேர்கிறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒரு டெல்லியில் இருக்க ஒரு நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 250 பேரை நம்ம படிக்கிறாங்க. ஆதார் கார்டு இணைக்கணும், அவங்க இல்லைன்னா அவங்க அப்பாவோட ஆதார் கார்டு இணைக்கணும் சொன்னது பார்த்தீங்கன்னா 50 பேருக்கு மட்டும் தான் இணைச்சிருக்காங்க. மீதி 200 பேர் இணைக்கவே. இப்போ அத்தனை பேர் பொய்யா கணக்கு காமிச்சிருந்துருக்காங்க இவ்வளோ வருஷம். அதே மாதிரி அவங்க கவர்மெண்ட் வந்து வேறு சில சட்டத்தையும் அதெல்லாம் டைட்டன் பண்ணிட்டாங்க. ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷனோ இல்லை ஒரு முஸ்லீம் இன்ஸ்டியூஷனோ வாங்கினா அதை முறைப்படி செலவு பண்ணாங்களா அப்படிங்கிறது கணக்கு காட்டணும். கணக்கு காமிச்சோம்னா இன்கம் டேக்ஸில் எக்ஸம்ஷன் இருக்குது. ஜிஎஸ்டிலையும் பதிவுப்பட்ட நிறுவனம் வந்து அவங்க ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு அந்த குறிப்பிட்ட அளவு எக்ஸம்ஷன் இருக்குது. 40 லட்சம் வரைக்கும். அதான் பொருளுக்கு எப்படி இருக்கோ அதே தான். இப்போ சேவைனா 20 லட்சம் வரைக்கும் எனக்கு இன்கம் வருதுன்னா அது நான் கன்சிடர் பண்ண தேவை. 20 லட்சத்துக்கு மேலே வந்துச்சுன்னா அது கணக்கு கொடுக்கணும், அதுக்கு வரி செலுத்தணும். அது எனக்கு நன்கொடையாக ஃபண்டு வருதுன்னா அதுக்கு எப்படி சார் ரேட் ஆஃப் டேக்ஸ்லாம் இருக்கா? 18 எதுவும் இல்லை, 18 வாங்கினாலும் 18. இப்போ 1 லட்சம் வாங்கினா நான் 18% கவர்மெண்ட் கட்டிடணும்.